அனைவருக்கும் வணக்கம். ரமணரிடம் இளம் வயதில் அவரிடம் காணப்பட்ட ஒரு விசித்திர போக்கு என்னவென்றால் அவரை ஆட்கொண்ட ஆழ்ந்த உறக்கம்தான். ரமணர் திண்டுக்கல்லில் பெரியப்பா சேஷையர் வீட்டில் தங்கி 6ஆம் வகுப்பு படித்தார். அப்போது 6ஆம் வகுப்பை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்றும் அழைப்பர். பெரியப்பா சேஷையர் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம். எல்லோரும் கூடியிருந்தனர். இரவு நேரத்தில் அனைவரும் சேர்ந்து கோவிலுக்கு போய்விட்டனர். வீட்டில் ரமணர் மட்டும் தனியாக இருந்தார். முன்னறையில் அமர்ந்து படித்துக் கொண்டு இருந்தார். சிறிது நேரம் சென்ற பின் எழுந்து வாசற்கதவை தாளிட்டு ஜன்னல்களையும் சாற்றிவிட்டு படுத்து தூங்கி போய்விட்டார். கோவிலில் இருந்து திரும்பியவர்கள் கதவை திற என்று சத்தமாக கத்தியிருக்கின்றனர். கதவை இடி இடி என இடித்திருக்கிறார்கள். ஆனால் ரமணரை எழுப்ப முடியவில்லை. கடைசியில் எதிர் வீட்டிலிருந்து ஏதேதோ சாவிகளை வாங்கி வந்து வெளியில் இருந்து உள்தாய்ப்பாலை நெம்பி நெம்பி திறந்திருக்கிறார்கள். உள்ளே வந்ததும் ரமணரை அடித்து எழுப்பி பார்த்திருக்கிறார்கள். பசங்கள் எல்லோரும் ஆசை தீர புடைத்தார்களாம். ஆனாலும் ரமணரின் தூக்கத்தை எவராலும் கலைக்க முடியவில்லை. இரவு என்ன நடந்தது என்று மறுநாள் அவர்கள் காலையில் சொன்ன பிறகே ரமணருக்கு இதெல்லாம் தெரிய வந்ததாம். இது போன்ற சம்பவம் பகவான் ரமணருக்கு மதுரையிலும் நடந்ததாம். நான் விழித்திருக்கும் போது எந்த பயலும் என்கிட்ட வந்து தொட அஞ்சுவான். அதே அவங்களுக்கு என் மேல ஆத்திரம் வந்துடுச்சுன்னா என்ன அப்படியே அலேக்கா எடுத்துட்டு போயிட்டு இஷ்டப்படி அடித்து விட்டு திரும்பவும் தூக்கி வந்து படுக்கையில் கிடத்து விட்டு போய்விடுவார்கள். மறுநாள் காலையில் அவர்களே வந்து என்னிடம் சொல்லும் வரை எனக்கு என்ன நிகழ்ந்தது என்று தெரியாது என்று பகவான் ரமணர் கூறியிருக்கிறார். பகவான் ரமணர் மனதை விலக்கி என்ன அலைகளை கடந்து தன்னுள் ஆழ்ந்துவிடும் ஆற்றலை கொண்டிருந்ததால் ஆழ்ந்த நித்திரை ஏற்பட்டிருக்கலாம். சில சமயங்களில் ஒருவித அரை தூக்க நிலையில் படுத்து கிடந்ததாக ரமணர் பலமுறை கூறியிருக்கிறார். தன்னை தானே அகக்கண்ணால் உற்றுணரும் திறன் கொண்டிருந்ததால் அவ்வித அறத்தூக்க நிலை ஏற்பட்டிருக்கலாம். பகவான் ரமணரின் வாழ்க்கை வரலாறு மேலும் பல எபிசோட்களில் தொடரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.